ஃபினான்ஸரும் சிந்தாமணியும் இன்னும் 1 மாசத்துல நீங்க வட்டிய முதலுமா எனக்கிட்ட பணம் குடுக்கலன்னா, இந்த வீட்ட மொத்தமா நாங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போனதும், இங்க அண்ணாமலை விஜயா மேல செம கோவமா இருக்காங்க. "என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா? அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன்ல. ஆனா கேட்காம என்னோட சைன மனோஜ போட வச்சு, இப்படி என்ன கடன்காரனாக்கி எல்லார் முன்னாடியும் அ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை வந்து ரொம்ப கோவமா மனோஜ போட்டு அடிக்கிறாங்க. "இனிமேலு நீ என் பிள்ளையே கிடையாது. நான் செத்தா கூட நீ எனக்கு கொல்லி போடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை வந்து மனோஜ விரட்டி விட்டுறாங்க. இங்க விஜயாவும் "நீயும் என் கண்லே படாத. இனிமேல் நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து செம கோவத்தோட இருக்கிறாங்க. மீனாவும் பேசுறாங்க. மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த சிந்தாமணி கிட்ட பணம் வாங்க போறதா அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்பவே நீங்க இத பத்தி விசாரிச்சீங்கன்னா, இப்ப இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோங்க." அப்படின்ட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, "நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா இப்படியெல்லாம் அப்பாவ கேட்காம இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. 1 மாசத்துல எப்படி அவ்வளோ பணத்தையும் நம்மளால ரெடி பண்ண முடியும் மீனா? என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ! ரேகாவுக்கு நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரேகாவுக்கு கால் பண்றாங்க. "ரேகா, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்லுங்க?" அப்படின்ட்டு ரேகா கேட்டதும், முத்து நடந்ததெல்லாம் ரேகா கிட்ட சொல்றாங்க. உடனே ரேகா, "நீங்க கவலைப்படாதீங்க முத்து. உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இப்பவே நான் சென்னைக்கு கிளம்பி வரேன்." அப்படின்ட்டு ரேகா அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வர்றாங்க. வந்து சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. டைரக்ட்டா அம்மா கிட்ட பேசுனா, அம்மா கொஞ்சம் உஷாராயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரேகாவே அங்க வீட்ல உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்ப முத்துவோட வீட்டு டாக்குமெண்ட் அதில இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு, இங்க முத்து மீனா கிட்ட வந்து குடுக்குறாங்க. "இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எங்க அம்மாவால எந்த பிரச்சனையும் வராது. இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? ரேகா இருந்துகிட்டு, இனிமேல் எங்க அம்மாவால உங்கள எதுவும் பண்ண முடியாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. இனிமேல் இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு ரேகா சொல்றாங்க. உடனே முத்து மீனா, "ரொம்ப நன்றி ரேகா. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க சரியான நேரத்தில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க." அப்படின்ட்டு முத்து மீனாவும் ரேகாவுக்கு நன்றி சொல்றாங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.